வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து நான் சப்பாத்திக்கு வந்து ஒரு எம்டி குருமா பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். அது எப்படி அப்படின்றத இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி எந்த காய்கறியும் இல்லை, நம்ம உருளைக்கிழங்கு வேணும், பட்டாணி வேணும், காலிஃப்ளவர் எது வேணாலும் நம்ம வச்சு குருமா வைப்போம் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இதை ட்ரை பண்ணலாம். இல்லை சிம்பிளாக நம்ம வைக்கணும், காய்கறி எல்லாம் வேணாம், சிம்பிளாக வச்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சின்ன சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி குருமாவில் அதிகமாக சேர்த்துட்டோன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி இதை வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துருங்க. போட்ட மசாலாவெல்லாம் அந்த எண்ணெயோட கலக்கிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இது இப்போ கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இதில் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழு பொட்டுக்கடலை. பெருசு பெருசாக அப்படியே இருக்கும் இல்லைங்களா, முழு பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிருங்க. நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி திக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குருமா நம்ம செஞ்சுருந்தோங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது கொதிக்க இப்போ அதாவது தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இப்போ கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற ஆற பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து குருமாவோட திக்னஸ் வந்து அதிகமாகிடும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து திக்காக வச்சிடாதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாதம் மீந்தது தண்ணி ஊற்றி சின்ன கப்பில் எடுத்து வச்சிட்டேன் நைட்டு. அவ்வளோதான். குருமா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் எடுத்ததுமே நம்ம வந்து நல்லா திக்காக நிறைய அரைச்சி ஊற்றக்கூடாது எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான இதில் வந்து இருக்குது. இன்னும் ஆறுனதுக்கப்புறமும் இன்னும் நல்லா திக்காயிரும். அவ்வளோதாங்க. சிம்பிளான வெங்காயம், தக்காளி மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய ஒரு எம்டி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வேலையும் முடிஞ்சிருச்சு. நைட் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நைட் எப்போவுமே இதே மாதிரி க்ளீனாக தான் வச்சுட்டு படுப்பேன். அப்போ தான் காலையில் எழுந்து நான் சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.